தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவிப்பு. திமுக கூட்டணி முறிந்தது என்ற சூழ்நிலையில் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்தியாவில் மொத்தம் 5 மாநிலம், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு ஆகிய 5 மாநிலங்களுக்கு நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டோடு சேர்ந்து புதுச்சேரி மாநிலத்துக்கும் நடைபெறுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் தான் போட்டியிட விரும்புவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. திமுகவும் 18 தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்று அறிவித்துள்ளது. கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தலா ஒரு தொகுதி வழங்கப்பட்டது. இந்த முறை கூட்டணிக்குள் குழப்பம். காங்கிரஸ் மற்றும் திமுக 2 கட்சிகளும் தாங்கள் 18 தொகுதிகள் போட்டியிடுவோம் என்று கூறி வருவதால் கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மேலும் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே புதுச்சேரி மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி லாஸ்பேட்டை மற்றும் திருபுவனை ஆகிய சட்டசபை தொகுதிகளில் தாங்கள் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுடனான உறவை முறித்தது. கடந்த முறை ஒரு தொகுதியில் போட்டியிட்டது. இந்த முறை 2 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இழுபறி நிலை நீடிக்கின்றது.